ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நீங்க சொல்லுங்க, எந்த கிளாஸ்ல இருந்து ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சா அந்த ஜேஇ கிராக் பண்ணி ஐஐடி அப்படிங்கிற அந்த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போக முடியும்? ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ரெக்யர்ஸ் மோர் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் மாதிரி அன்எம்ப்ளாயபிலிட்டி கிரைசிஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய இருக்கு. ஆஸ் அ எம்ப்ளாயர் நானே அதை ஃபேஸ் பண்ணுறேன். பேரண்ட் என்கொயரிக்கு வரும்போது நான் மேண்டேட்டரி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணணுன்றது ஒரு பேசிக் ரூலாகவே நான் இங்கே வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணும்போது நான் இண்டிவிஜுவலாக மீட் பண்ணுவேன், பேரண்ட்டை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிட்டு. பிகாஸ் பேரண்ட் சைட்லேருந்து ஒரு பர்செப்ஷன் அண்ட் விஷன் இருக்குது பசங்க மேலே, அண்ட் ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு பர்செப்ஷன் இருக்குது பசங்க மேலே. பட் பசங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், வாட் இஸ் தேர் சாய்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப கியூரியஸ். அதில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் தேவைப்படுது. அதாவது 11th and 12th சிலபஸ் அதுலேருந்து தானே கொஷின்ஸ் வருது. நமக்கு நீட்டோட டாபிக்ஸ் எல்லாமே 11th and 12th தானே வருது. நீங்க காலையில 7 மணிக்கு ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. 7 o'clock கிட்டத்தட்ட தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போறாங்க. திருப்பி சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு 8 மணி 7:30 மணிக்கு வீட்டுக்கு அனுப்புறீங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்கில்டு பி லேர்னிங் சொல்யூஷன்ஸுடைய ஃபவுண்டர் கம் டைரக்டர் ருக்மிணி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். அவரி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய இந்த அகாடமி எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுடைய அகாடமி பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. கண்டிப்பா. ஆக்சுவலி இட் இஸ் அ நியூ ஜேர்னி எங்களுக்கு. எஸ்பெஷலி நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது இப்போதான் ரீசெண்ட் டைம்ஸ் தான். என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட் எஜுகேஷனில் இருந்தது தான். So this is the first time I'm working with school students and it is really very happy for me to work with them ன்னு சொல்லலாம். நமக்கு நான் ஒரு புது பர்செப்ஷனில் ஒரு புது ஆங்கிளில் அந்த பசங்களை இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸோட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் we recently started this academy. லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணோம் and we have good number of students doing here. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க at present? Around 25+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு இது ஆஃப்லைன்ல கரெக்டா இல்லை ஆன்லைன்ல? பியூர்லி ஆஃப்லைன். உங்க அகாடமி வந்து எங்க இருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க? அகாடமி மதுரையில் இருக்கு. மதுரை தபால்தந்தி நகர்ல இருக்கு எங்களோட அகாடமி. இட் இஸ் 1150 ஸ்கொயர் ஃபீட் அகாடமி. 5 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கீங்க. ஆல் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் சிசிடிவி பிளஸ் சர்வைலன்ஸ் கேமராவோட உள்ளது தான் ஆக்சுவலாக. இங்கே எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே மானிட்டர்ட் அண்டர். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மெயின் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா 2-year ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், தட் இஸ் எக்ஸாமினேஷன்ஸ் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2-year நீட் ஜேஇ அண்ட் தென் எனி கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த 2-year ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் ஜாஸ்தி என்கரேஜ் பண்ணுறது. And preparation have to start. And 7, 8, 9 students the foundation programs conduct பண்றோம் நம்ம. And 12th மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு பிளஸ் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ல ஃபைன் டியூன் பண்றதுக்கான அந்த டெஸ்ட் சீரிஸ் மாதிரியும் we are doing it. ஜேஇ பத்தி பேசிட்டு அப்புறம் நீட் பத்தி பேசுவோம். நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஐஐடியில படிக்கணுங்கிறதுக்காக 6th இருந்தே தயாராவாங்க. 6th இருந்து அதுக்காகவே அந்த ஜேஇ கிராக் பண்ணணும்ட்டு. நீங்க சொல்லுங்க, எந்த கிளாஸ்ல இருந்து ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சா அந்த ஜேஇ கிராக் பண்ணி ஐஐடி அப்படிங்கிற அந்த பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போக முடியும்? ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெக்யர்ஸ் மோர் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. நீங்கள் ஸ்பீடாக பண்ணணும், அக்யூரேட்டாக பண்ணணும். அப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் ஷியர் நீங்கள் 6th ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கிரேட் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போலேருந்தே உங்களுக்கு மேத் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால அந்த ஸ்பீடையும் அக்யூரேசியும் கொண்டு வந்துட முடியும். ஸோ வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட், நமக்கு ஜேஇ தான் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க 6th அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஆஸ் ஏர்லியஸ் அஸ் பாசிபிள். இன்னைக்கு ஜேஇயில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அந்த ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வி ஜென்ரலி ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் 6th 7th அந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் அப்படின்னா 6th 7th அப்படின்னா என்னென்ன படிக்கிற மாதிரி இருக்கும், எதுல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும், மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? பிளஸ் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு சில மாணவர்கள் ஐஐடி கிடைக்கலாம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி அவங்க வந்து வாழ்க்கையே முடிஞ்சது மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? சரி, இதுல டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இஃப் யுவர் கோல் இஸ் வெரி கிளியர், விஷன் இஸ் வெரி கிளியர் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் இட். நீங்க அதுக்காக ஒர்க் பண்ணியே தான் ஆகணும் இல்லையா? இப்போ we have to go in that way தான். நான் எக்ஸாமை பார்க்குற வியூ எப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ், இட் இஸ் மேபி சப்ஜெக்டிவாக இருக்கலாம். பட் எனக்கு இதுதான் வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ ரோட் மேப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு முன்னாடி யாருமே அங்கே போகலை,
இது வரைக்கும் யாருமே ரீச் பண்ணாத ஒரு டெஸ்டினேஷனை நான் கண்டுபிடிக்கிறேன் போறேன் அப்படின்னா எஸ் இட் மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் இங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லேக்ஸ் கணக்கில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு ஆல்ரெடி. எப்படி போகணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி போனால் ஐஐடிக்குள்ள போகலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கும் காட்டுறதுக்கும் ஆல்ரெடி போனவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. அதை ஜஸ்ட் அப்படியே அடாப்ட் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டாலே எஸ் இட் இஸ் பாசிபிள். ஐஐடிக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ஐடிஸ் நீங்க போகலாம். ஐஐடிஸ்ல அந்த ஸ்கோர் இப்போ ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு 2 லெவல் இருக்கு. அட்வான்ஸ்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால ஐஐடிக்குள்ள போக முடியும். இல்ல நான் மெயின்ஸ் மட்டும் எடுக்கிறேன், எனக்கு அதுலயே ஓரளவு ஓகேவா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா. என்ஐடிஸ் எடுக்கிறாங்க, நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த ஸ்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு என்ன நீங்க ஐஐடியில் வாங்குற ஸ்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அது மூலயமா நமக்கு டிசையர்டு என்ன குரூப் வேணுமோ, இன்ஜினியரிங்ல என்ன குரூப் எடுக்கணுமோ அந்த குரூப்புக்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம சாய்ஸ் வச்சுக்கலாம் ஆக்சுவலா. பட் ஐஐடி தான் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அன் இம்பாசிபிள் திங். ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் இஸ் மேண்டேட்டரி. அவ்வளோ நம்ம ஒரு முக்கியமான இஷ்யூ நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐஐடிஸ் என்ஐடிஸ் அதுல படிக்கிறவங்க ஈஸியா கிராஜுவேட் ஆகி ஒரு வேலை, சம்பளம் வேணா மாறுபடலாம், வேலை என்பது அவங்களுக்கு உறுதி. ஆனா பாருங்க, இப்போ ரீசெண்டா ஒரு ஜாப் ஃபேர்ல குவிஞ்ச அந்த இளைஞர்கள் கூட்டம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கையில டிகிரியை வச்சுக்கிட்டு வேலை இல்லாம லோயோலா காலேஜ் நடந்துச்சு. அது ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம விட்டுட்டா கூட அதுலயும் நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம திண்டாடுறாங்க. ஊருக்கு 4 இன்ஜினியரிங் காலேஜ் வருஷம் புதுசா பாப்அப் ஆகுது. இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இன்ஜினியரிங்கா படிக்கணும் ஃபர்ஸ்ட், அது மேட்டர்ஸ். இங்க நிறைய பேர் ஆக்சுவலா ரீசெண்டா ஐ விசிட்டட் ஃபியூ இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் மதுரை. அங்க நாங்க செமினார்ஸ் கொடுக்குறோம், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றோம். வை திஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஃபைனல் இயர் ஈவன் ஃபைனல் இயர் வர வரைக்கும் கூட நம்ம எதுக்கு போக போறோம், எங்க போக போறோம், என்னவா ஆகிறதுக்காக நம்ம இந்த இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு இருக்கோன்ற நிறைய பேருக்கு அந்த ஒரு எக்ஸாக்ட் பிளானே கிடையாது. இல்லைன்னு சொல்றதை விட எப்படின்னா லைக் இன்ஜினியரிங் வந்து எனக்கு பிடிச்சது, நான் நிஜமாவே இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு எடுத்தவங்களை விட ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீட்டில் சொன்னாங்க, முன்னாடி சொன்னாங்க, இன்ஜினியரிங் எனக்கு கிடைச்சிது நான் அதனால எடுத்தேன், இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு அதனால எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல வந்துடுறாங்க. பட் அந்த குரூப்புக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, ஒரு ஸ்கில் டிமாண்ட் நம்ம கிட்ட இருக்கும்ல, ஒரு கான்ட்ரிபியூட் நம்ம பண்ணணும்ல. சிஎஸ்குள்ள வந்துட்டீங்க, ஒரு இசிக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு மெக்கானிக்கல்குள்ள வந்துட்டீங்க. இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மார்க்கெட்ல என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், என்ன ஸ்கில்ஸ் தேவை, இதை ஒரு ப்ரீ ஃபைனலரா வரும்போதே அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். என்ன இண்டஸ்ட்ரி டிமாண்ட், என்ன நான் எந்த இடத்துல நிக்கிறேன், எனக்கு என்ன இன்னும் ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஜாப் மார்க்கெட்டுக்கு ஐ திங்க் தே ஷுட் பி ஏபிள் டு மேக் இட். பட் நிறைய பேர் அதை வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல வந்து ஒரு 4-5 ஜாப் ட்ரை பண்ணி அது கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் தான் அந்த அவேர்னஸ் வந்து அதுக்கப்புறம் போய் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்றதோ இல்லை வேற ஏதாவது ஸ்கில்ஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஒரு ஹெச்ஆரா ஒரு எம்ப்ளாயரா ஒரு ஜாபை பார்க்கும்போது லைக் வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் வாட் தே வாண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, நம்மளே எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அதை இன்னுமே கொஞ்சம் ப்ரியரா பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சப்ஜெக்ட் சாய்ஸ், இன்டர்ன்ஷிப் சாய்ஸ், ப்ராஜெக்ட் சாய்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அண்ட் 12th முடிச்சு அந்த ஸ்ட்ரீம் அவங்க செலக்ட் பண்ணி போறாங்கல்ல இன்ஜினியரிங் உள்ளக்க, அப்பவே ஒரு பிரேக் பாயிண்ட்ல ஒரு ஃபில்டர் வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா செலக்ட் பண்ணி நம்மளோட நேச்சுரல் இன்பார்ன் டேலண்ட்னு ஒன்று இருக்கும், நம்மளோட ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கும், நம்மளோட பேஷன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள அப்ளை பண்ணி அதுக்காக ரெடி ஆனாங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ நீங்க கேட்குறீங்கல்ல ஐஐடிக்குள்ள போறவங்க, என்ஐடிக்குள்ள போறவங்க, சம்வேர் தே ஆர் லேண்டட் அப் வித் அ ஜாப், எப்படியாவது ஒரு வேலை அவங்களுக்கு கிடைச்சிருது. மித்த இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த கேரண்டியை நம்மளால கொடுக்க முடியல. ஏன் ரீசன் அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட் தே ஆர் கெட்டிங் இட் அண்ட் த வே தே ஆர் ஸ்டடியிங் இட், தட் மேட்டர்ஸ் அஸ் வெல். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் மாதிரி அன்எம்ப்ளாயபிலிட்டி கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, நிறைய இருக்கு. ஆஸ் அ எம்ப்ளாயர் நானே அதை ஃபேஸ் பண்றேன். நான் சென்டர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 years கிட்டத்தட்ட ஆக போகுது. என்னால் இன்ன வரைக்கும் இங்கே ரிசோர்ஸ் பர்சனாக மேன் பவரை எடுக்க முடியல. நான் ஒரு ஜாப் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் வித்தவுட் ஸ்டடிங் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரேண்டமாக எனக்கு ரெஸ்யூம் வருது. நான் ஒரு ஜேடியில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் டேக் டைம் அண்ட் ஸ்டடி, அது அட்லீஸ்ட் படிங்க, உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு எனக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னா நோ. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு ட்ரைனிங் டிவிஷன். எனக்கு ஏன் இன்ஜினியர்ஸ் வேணும் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட் போதும் என்னோட ப்ரொஃபைலை பண்ணுறதுக்கு.
ஐ டோன்ட் நீட் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். பட் இந்த மாதிரி டைலூட் ஆகிறதோட ரிசல்ட் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, ஏதோ ஒன்று கிடைக்கிறதுல நான் உள்ளே போகிறேன் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இன் அ வே இன்ஜினியர் ஷுட் நாட் டூ தட் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ பிளான் அக்கார்டிங்லின்றது என்னோட பர்செப்ஷன். உங்க அகாடமியில ஸ்டூடெண்ட்ஸை இப்படி கம்பீட்டண்டா நீங்க வந்து வளர்க்குறீங்க. கண்டிப்பா பேரண்ட் என்கொயரிக்கு வரும்போது நான் மேண்டேட்டரி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணணுன்றது ஒரு பேசிக் ரூலாவே நான் இங்கே வச்சிருக்கேன். அண்ட் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணும்போது நான் இண்டிவிஜுவலாக மீட் பண்ணுவேன், பேரண்ட்டை வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு. பிகாஸ் பேரண்ட் சைட்லேருந்து ஒரு பர்செப்ஷன் அண்ட் விஷன் இருக்கு பசங்க மேல, அண்ட் ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு பர்செப்ஷன் இருக்கு பசங்க மேல. பட் பசங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், வாட் இஸ் தேர் சாய்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப கியூரியஸ். அதில் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு பேரண்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து பேசிக்லி பயாலஜி கிராஜுவேட், என் பொண்ணு நீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை, ஃபர்ஸ்ட் நீட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தா திடீர்னு என்னன்னு தெரியல நீட்டு வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அவங்கள வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் பேசுறேன், மேம் எனக்கும் நீட்டுக்கும் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு நீட்டே வேணாம், நான் ஒரு ஐடி இன்ஜினியர் ஆகணுன்றதான் என்னோட ஆசை அப்படின்றாங்க. ஸோ நீங்க இன்னைக்கு என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே த காலுங்கிறது ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வரணும், இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வரணும். அவங்கள தான் நீங்க மோல்ட் பண்ண முடியும், ஷேப் அப் பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ இங்க அகாடமியில நிறைய பேர் வந்துட்டு கிளாரிட்டி கிடைச்சிட்டு ஈவன் சேராம போனவங்க கூட நிறைய பேர் உண்டு. பட் அட்லீஸ்ட் ஐ மேக் ஷுர் தட் தே கெட் த கிளியர் டெசிஷன். ஸோ அப்படியே கொஞ்சம் நீட் பத்தி பேசலாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து ஒரு சர்ச்சை, ஒரு பெரிய சுனாமி அடிச்சு ஓஞ்ச மாதிரி சர்ச்சை ஓஞ்சிருக்கு. போராட்டம், நீட்டுக்கு எதிராக போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ள போக விரும்பல, நான் வந்து உங்களுடைய கருத்தை மட்டும் நான் கேட்க விரும்புறேன். பேன் நீட் வர்சஸ் ஃபேர் நீட். தமிழ்நாட்டுல ஒரு சில பேர் வந்து நீட்டையே தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஃபேர் நீட்டா பேன் நீட்டா நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல ஏதாவது சின்ன ரிஃபார்ம் கொண்டு வரலாம்னா உங்களுடைய கருத்து என்ன? என்ன ரிஃபார்ம் கொண்டு வரலாம்? ஓகே, ஆக்சுவலா நீட் வந்து இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பிச்சதுல இருந்தே அது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹாட் டாபிக் தான் நமக்கு. லைக் ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் அதை பத்தி ஆஸ் வி செட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. பட் என்னோட ஸ்டாண்ட் இல்லை, என்னோட பர்செப்ஷன் வியூ அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்றேன் இங்க. ஆக்சுவலா ஒரு ஃபில்டர் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இப்போ நீங்க இன்ஜினியரிங்கை பேசும்போது ஒரு பார்ட் சொன்னீங்கல்ல, டைலூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெடிக்கலும் ஒரு பீரியட்ல அந்த மாதிரி டைலூட் ஆகாம நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கிறது நமக்கு நல்லது. பட் அது ஃபேர்னஸ் நடக்கணும், அது ரொம்ப ஃபேராக நடக்கணும். நான் கிரவுண்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எண்ட் யூசர் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து தரோலி அவ்வளோ செக் பண்றீங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இவ்வளோ பட்டன்ஸ் வைக்கக்கூடாது, பெரிய பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. லாஸ்ட் டைம்ல ஈவன் ஹேர் டை பண்ணியிருக்கக்கூடாது, ஓப்பன் ஹேர்ல போங்கன்னு சொன்னதெல்லாம் நான் விசிபிளா பார்த்தேன். அப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது அது டாப் லெவல்லையும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் பாசிட்டிவிட்டியும் கொடுக்கணும். வாட் எவர் இட் மேபி, நீங்க என்ன சிஸ்டம் கொண்டு வந்தாலும் ஓகே திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ, இது எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, இந்த சிஸ்டம் எனக்கு நான் இன்னும் பெட்டராகிறதுக்கு, நான் இன்னும் நல்லா வரதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ண போகுதுன்ற கான்ஃபிடென்ஸை தான் ஸ்டூடெண்ட் கொடுக்கணுமே தவிர ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையும் இன்கன்வீனியன்ஸையும் ஒரு சிஸ்டம் எப்பவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அதில் மெஷர்ஸ் வேணும். அண்ட் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் தேவைப்படுது. அதில் அதாவது 11th and 12th சிலபஸ்க்குள்ள அதுலேருந்து தானே கொஷின்ஸ் வருது. நமக்கு நீட்டோட டாபிக்ஸ் எல்லாமே 11th and 12th தானே வருதுன்னு சொல்றாங்க. அந்த 11th and 12th இன்னும் டீட்டெயில்டா நம்மளால ஸ்கூல் லெவல்ல பசங்களுக்கு கொண்டு சேர்க்க முடிஞ்சுது அப்படின்னா, தென் அகாடமிக் மார்க்ஸை தாண்டி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்டிகுலர் டாபிக்ல பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ட்ராக்கிங் த எக்ஸாமினேஷன் வில் நாட் பி அன் இஷ்யூ ஃபார் எனி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ரிசோர்சஸ் அவைலபிலிட்டி வந்து ஓவராலா அது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். நம்ம கிட்ட வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, நம்ம வேற வேற போர்ட்ஸ் இருக்கு, வேற வேற மீடியம்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீசிபிளாகவும், இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு அது அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கும் ஒரு கேப் இருக்கும்போது தான் அது ஒரு பேனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. பட் ஓவராலா யூனிவர்சலா ஒரே பேட்டர்ன் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இல்லை எல்லாத்துலயும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பசங்க புரிஞ்சு படிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆச்சு அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணலாம். நமக்கு நீட் மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவில் எக்கச்சக்கமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல. வி ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் ஃபார் இட், ரைட்டிங் ஃபார் இட் தானே நமக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நீட்டுன்னு வரும்போது மட்டும் நம்ம ஏன் அதை தனிப்பட்ட முறையில் ஒரு வியூவில் பார்க்கணும்? இட் இஸ் அன் எக்ஸாமினேஷன். ஸோ ஹவு வி கேன் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன்? ஸோ வாட் இஸ் லாகிங் வித் அஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லையா? இந்த நீட்டை வந்து ஒரு பூச்சாண்டியாக காட்டாம நீட்டை அவங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுங்கிறீங்களா?
டெஃபினெட்லி அந்த அப்ரோச் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் இன் ஃபோர்த் கம்மிங் ஃபியூச்சர்ல எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம் உங்களுக்கு வந்தாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, தட் வில் நாட் கிரியேட் அ பேனிக் இன் அ ஸ்டூடெண்ட். நம்ம ஏர்லியரா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதி தானே இன்ஜினியரிங்கும் மெடிக்கல்குள்ளேயே வந்தோம். அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருந்தது இல்லை, நமக்கு ஒரு கிளியரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது இல்லை. அப்பவும் கட் ஆஃப் எல்லாம் வந்து தானே வந்துச்சு. ஒரு 2006க்கு அப்புறம் தானே நம்ம அதை பேன் பண்ணிட்டு நமக்கு 12th ஸ்கோரே போகணும்னு சொல்லி வந்தோம். ஸோ 12th ஸ்கோர் போதும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ஸும் சரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 12th மார்க் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக. பட் மார்க்கை தாண்டி வாட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அந்த வியூவில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் மாறும்போது இன்னும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, லைக் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் திஸ் வில் அக்செப்ட், ஸ்கூல்ஸ் வந்து 11th சிலபஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி கண்டிப்பா. ஏன்னா 11th அப்பவே என்ன பண்றாங்க, 11th கட் பண்ணிட்டு 12th சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட क्वेश्चंस எங்க இருந்து வருது சொல்லுங்க? மெஜாரிட்டி ஆஃப் தி क्वेश्चंस சாப்டர்ஸ் 60% இட் இஸ் கமிங் ஃப்ரம் தி 11th சிலபஸ். நான் ஸ்கூல்ஸ்லயும் போய் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம். 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கே எடுக்கிறோம். நான் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு நான் செமினார் கொடுக்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்காங்க. முன்னாடி வந்து பேசுறது கூட அவங்களால முடிய மாட்டேன், தயக்கப்படுறாங்க. அந்த ஒரு ஹெசிடேஷன் இன்னும் இருக்கதான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் யோசிச்சப்ப என்ன நினைச்சேன்னா, இந்த செமினார் வந்து வெறுமனே இங்கே வந்து கொடுக்கறதுல யூஸ் கிடையாது. நான் ரொம்ப பேக்ல போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வரும்போதே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நவ் வி ஆர் அப்ரோச்சிங் ஸ்கூல்ஸ் ஃபார் ஈவன் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீ இப்பவே உனக்கு 11th என்ன ஸ்ட்ரீம் வேணும்ன்றதுக்கு உன் மார்க்குக்கு நீ எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன மார்க் எடுத்தா என்ன ஸ்ட்ரீம்க்கு போக முடியும்ன்ற அவேர்னஸை நீ இப்பவே கிரியேட் பண்ணிக்கோ. அதுக்கு ஒர்க் பண்ணு, அதுக்கு ஸ்டடி பண்ணு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். அவங்க வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க நம்ம கிட்ட. ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், மேம் நான் லாக்கு போலான் இருக்கிறேன், நான் மெடிசன் போலான் இருக்கிறேன், இல்ல நான் இன்ஜினியரிங்ல ஐஐடியில போலான் இருக்கேன், ஐஏஎஸ் ஆகணும்னு இருக்கிறேன், ஐபிஎஸ் ஆகணும்னு இருக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் 11th என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணும், போகணும், வரணும் அப்படின்ட்டு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆசை இருக்கு. ஒரு கைடன்ஸ் மட்டும் தான் ப்ராப்பரா நம்ம சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணணும், கொடுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யூஸ்வலா பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாரு இங்க பேக்லாக் ஆகுறாங்க, திசை மாறி போகிறாங்க, அதாவது செய்யக்கூடிய காமனான தவறுகள்? நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா பேரண்ட்ஸை சொல்லுவேன். பேரண்ட்ஸ் ஹேவ் டு சிட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பசங்க தானே, அவங்க பசங்க கூட உட்காருங்க. வாட் இஸ் தேர் டூ மச் ப்ரெஷர்னு கூட சொல்லுவேன் நான். நமக்கு ஒரு கற்பனை இருக்கும், கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஆசை இருக்கும், என் பையன் இப்படி வரணும் அப்படி வரணும்னு. எல்லாத்தையும் தாண்டி இருக்க வேண்டிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என்னோட பையனும் பொண்ணும் நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் லைஃப்ல, அதானே. ஸோ நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சதை செய்யும் போது தானே செய்ய முடியும். அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பசங்களுக்கு. இந்த கெரியரை நீ சூஸ் பண்ணிருக்க, இதுல இதெல்லாம் உனக்கு பாசிட்டிவா இருக்கு, இதெல்லாம் இதுல நெகட்டிவா இருக்கு, உன்னால இந்த நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியுமா, இப்படியே ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஏன்னா இங்கே நான் பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேரண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆஃப்லைன்ல ஒரு கிளாஸ்ல போட்டிருக்காங்க, ஆன்லைன்ல ஒரு கிளாஸ்ல போட்டிருக்காங்க. இது ரெண்டும் பத்தாம இங்கேயும் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ட்ரைனிங் அனுப்புறாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட பேரண்ட் 2 பேருமே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். ஆக்சுவலா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கும் போது. நீங்க ஒரு 15ல இருந்து 17 வயசுக்குள்ள இருக்க ஒரு பசங்களை அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டியில, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்க்கும்போது, நம்ம படிச்சோமா இப்படி இல்ல இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா அப்ப? இப்ப பசங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் இருக்குல்ல, அது ரொம்ப ஹை ஆக்சுவலா. அண்ட் அவங்க மேல சொசைட்டி வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், இந்த பியர் ப்ரெஷரா இருக்கட்டும், இட் இஸ் வெரி ஹை. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இப்படி சுத்தி 100 விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் பேரண்ட் ஹாவ் டு ஹோல்ட் த ஹேண்ட் அண்ட் கைட். ஐம் ஹியர் ஃபார் யூ, ஐ சப்போர்ட் யூ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் அந்த கிளாரிட்டியை கொடுக்கணும். ஒரு 7th 8th வரும்போதே அந்த பசங்க கிட்டக்க நீங்க வேரியஸ் கெரியர் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். அவங்களை இதை பத்தி தெரிஞ்சுக்கோ, அதை பத்தி தெரிஞ்சுக்கோ, 4 இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற ஒரு விஷயமும் இருக்கு. நான் இதுல ஒரு பேரண்ட்டை கூப்பிட்டு நீங்க கெரியர் கைடன்ஸ் கண்டக்ட் பண்றோம் ஃப்ரீயா வாங்கன்னு சொன்னா, மேபி ஒரு அகாடமி கண்டக்ட் பண்றது மணி மைண்டடா இருக்கும்னு நினைச்சு அவங்க ஸ்கிப் பண்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு பேரண்ட். இதை நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும் சொல்லுங்க? நான் கால் பண்றது எனக்காகன்னு 2வதா இருக்கட்டும். நீங்க உங்க கான்சியஸை மீறி எனக்கு பே பண்ண போறது கிடையாது. ஓகே, ஐம் நாட் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் யுவர் பாக்கெட் ஸ்ட்ரைட் அவே. எண்ட் ஆஃப் த டே நீங்க கன்வின்ஸ் ஆனாதான் வர போறீங்க இல்லைன்னு சொல்லுவேன். பட் நான் ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறேன். why don't you go and at least search or enquire what it is regarding?
உங்க பையனுக்காக, உங்க குழந்தைக்காக வாட் எவர் இட் மே பி தானே. எனக்கு தெரியும் நீங்க சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க ரிசோர்ஸ் பர்சன் நிறைய பேர் இருக்கலாம். பட் இன்னைக்கு தெரியாதவங்க நிறைய பேர். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. when we are calling for நீட்டுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க பேசும்போது, எழுதணுமான்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னும் இருக்கிறாங்க. இப்ப நான் அப்ளை பண்ணலாமா, இனிமே நான் செய்ய முடியுமா, இனிமே நான் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 12th முடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணலாம்னு ஒரு மார்க் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு ஒரு 8th 7th வரும்போதே அந்த பசங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்க நிறைய சாய்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. நிறைய இடத்து கூட்டிட்டு போங்க, விசாரிங்க, பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். அண்ட் தென் அவங்க அதுல ஏதாவது ஒரு வகையில இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா யூ ஜஸ்ட் கிவ் த பிளாட்ஃபார்ம் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்றதை கைட் பண்ணுங்க. நிறைய பேரண்ட்ஸ், நான் அந்த ஸ்கூல் செமினார்ல கண்டக்ட் பண்ணும்போது ஆக்சுவலா ஒரு பேப்பர்ல கேட்பேன், நீங்க ட்ரீம் கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுல நீங்க எப்படி நம்புறீங்கன்னு தெரியல, நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன் பாருங்க. நிறைய பேரோட கன்சர்ன், எங்க அப்பாவை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, பேரண்ட்ஸ் என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல, பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஃபியர் இருக்கு. பேரண்ட்ஸ் ஹேவ் டு பிரேக் திஸ். பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கே பயம் இருந்துச்சுன்னா இந்த பசங்க நிறைய பேர் சொல்ல முடியாம, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் ஆசை இருக்குன்னு சொல்ல முடியாம வேற ஒரு ப்ரெஷர்ல வந்து இன்னொரு பிடிக்காத சப்ஜெக்டோ இல்ல வராத சப்ஜெக்டோ எடுத்து படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பேரண்ட் தான் வருத்தப்படுறாங்க, என் பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, நீ வீட்டுல உட்காந்துருக்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டு. நீங்க இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா யூல் ஹாவ் அ க்ளூ ஆன் இட். ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியில இருந்து இப்ப லாஸ்ட் முடிச்ச கேள்விக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல இப்போ எல்லாம் டூ மச் ப்ரெஷர் இருக்கு. சிஸ்டம்க்கு வெளியில, உள்ள, பேரண்ட்ஸ்ல, எஜுகேஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எல்லா விதமாவும் ஒரு ப்ரெஷர், டூ மச் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்காங்களா ஸ்டூடெண்ட்? கண்டிப்பா, நிச்சயமா. காலையில 7 மணிக்கு ஒரு காலத்துல நான் ஸ்கூல் படிக்கும் போது சொல்றேன், ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. யாருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க தெரியுமா? பிலோ ஆவரேஜ் இருக்க பசங்களுக்கு, எப்படியாவது அவங்களை ஆவரேஜ் லெவல்ல கொண்டு வரணும். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் யாருக்கு நடக்குது சொல்லுங்க பார்ப்போம்? பிலோ ஆவரேஜ் இருக்க பசங்களுக்கு 90 மார்க் வாங்குறோம்னா 100 மார்க் வாங்க வைக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க காலையில 7 மணிக்கு ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று வச்சிடுறீங்க. 7 o'clock கிட்டத்தட்ட தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போறாங்க. திருப்பி சாயந்தரம் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு 8 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு அனுப்புறீங்க. முன்னாடியெல்லாம் ஸ்கூல் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும், நடந்து போற தூரத்துல, சைக்கிள்ல போற தூரத்துல, மிஞ்சி போனா டவுன் பஸ் பிடிச்ச தூரத்துல. இப்ப ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்க இருக்கு? அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு. அப்ப கம்யூட்டேஷன் பீரியட்னே ஒண்ணு இருக்கு. காலையில என்னோட பையனுக்கு வர ஸ்கூல் பஸ்ஸே 6:55 வருது. நோ சாய்ஸ், நான் அங்கதான் அனுப்ப வேண்டியதா இருக்கு எனக்கு. அப்ப பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல எனக்கு அந்த ஃபீசிபிலிட்டி கிடைக்கல அப்படின்னு. அப்ப அந்த கம்யூட்டேஷன் ஒரு விஷயம். அதுக்கு மேல அந்த பசங்க அங்க போய் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணி மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் படிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கோச்சிங் சென்டருக்கு வந்து 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றது லைக் கேன் எனி ஒன் டூ திஸ்? ஆக்சுவலா நிஜமா பண்ண முடியும். அந்த நீங்க நம்ம வயசுல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இதானே படிக்கிற வயசு, படிச்சிடலாம்னு ஈஸியா சொல்லிடலாம். பட் ஒரு 16-17 வயசுல இருக்க பசங்களோட மென்டலோட எபிலிட்டியை பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸ் பண்ணி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே இன்கார்பரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயா விடலாம். படிக்கிற பசங்க, வர பசங்க. லாஸ்ட் இயர்லாம் ஒரு பொண்ணு ஸ்கூல்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா, என்னால முடியல, நான் வந்து வெளியில படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா போய் எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து இங்க உட்காந்து படிச்சாங்க. இங்க சாட்டர்டே சண்டேஸ் எல்லா நாளும் நான் ஃப்ரீயா விட்டுருவேன், நீ எப்ப வேணா வந்து இங்க படிச்சுக்கோ. எப்பெல்லாம் உங்களுக்கு வீட்டில் உட்காந்து படிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, the center is always open here, you can come and study. ஸோ இங்கே என்னோட ப்ரைமரி மோட்டோவே வந்து எவ்வளோ தூரம் உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த என்விரான்மெண்ட்டை நான் ஈஸியாக வச்சிருக்கணும். யூ ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. அண்டு +2 மார்க் இம்பார்ட்டண்ட்டா, நீட் மார்க் இம்பார்ட்டண்ட்டா, இல்லை ஜேஇக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதான்னு அந்த 12th வரும்போது பசங்க படுற டிஃபிகல்ட்டி இருக்குது பாருங்க. ஸ்கூல்ஸில் வந்து மார்க் வாங்கலன்னு சொல்லிட்டு டீச்சரை எழுப்பி விட்டுட்டு 4 பேர் முன்னாடி கேள்வி கேட்கும்போது அந்த ஒரு வேலிடேஷனையும் அவங்களால விட்டு கொடுத்துக்க முடியல. இந்த பக்கம் நீட்டுக்கு போகணுன்ற ஆசையும் அவங்களுக்கு இருக்கு. பட் பேசிக்கலி நமக்கு ஸ்கூல் மார்க் வந்து ஓரளவுக்கு வந்தா போதும், நீட்ல நல்லா ஸ்கோர் பண்ணா போதுங்கிறதா நமக்கு ரெக்யர்மெண்ட் இங்க. அப்ப இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாம நிறைய தடவை என்கிட்ட வந்து பசங்க பேசியிருக்காங்க, நான் அந்த ஃபெசிலிட்டி இங்க கொடுத்துருக்கேன், எனி டிஃபிகல்ட்டி ஒரு இமோஷனல் சப்போர்ட் யூ நீட்னா யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேம் என்னால இதை பேலன்ஸ் பண்ண முடியல, இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவா, நான் இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவா, நான் என்னால எதை பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பேரண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணும். ஸ்கூல்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் செஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செஷன் வச்சுட்டு கொஞ்சத்தை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். உங்க அகாடமி மதுரையில மட்டும் தான் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் தான், ஆன்லைன்ல இல்லையா? ஆன்லைன் நான் பர்சனலாவே நான் சஜஸ்ட் பண்றது இல்லை. ஏன்னா
டூ டிஸ்ட்ராக்டிவா இருக்கிற பசங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட்டிவா இருக்காது. ஆஃப்லைன்ல ஒரு இன்னைக்கு ஒரு சாரோ ஒரு மேடமோ நின்று கிளாஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க அட்டென்டிவா கவனிக்கிற ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைன்ல டு சம் எக்ஸ்டென்ட், that is those who are highly mentally stable and conscious can attend into the online class. அது கூட 1-to-1 இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஒரு குரூப் ஆன்லைன் கிளாஸ் வந்து I have seen a lot, I have conducted a lot, but I am so sorry for it. உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அது ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்கன்னா என்ன வார்த்தை? ஹாப்பியா படிங்க. எஜுகேஷன் இஸ் லிபரேஷன், எஜுகேஷன் இஸ் ஃபார் நாலேஜ். இதுல இருந்து ரிசல்ட் கிடைக்கிறது, அகாடமிக் மார்க்ஸ் கிடைக்கிறது சைட் எஃபெக்ட்ஸா இருக்கணும். பிரைமரி ஃபோக்கஸ் அதுவா இருக்கக்கூடாது. உன்னை நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, ஒரு கோலை வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க போறோன்னே தெரியாம போகக்கூடாது. இங்கதான் போறோம்னு தெரிஞ்சா நீ நடந்து போ, தவழ்ந்து போ, ஓடிப்போ, பஸ் பிடிச்சிப்போ, ஃபிளைட் பிடிச்சிப்போ. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் எபிலிட்டி. பட் யூ ஹேவ் டு கோ யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். பக்கத்துல இருக்கவங்க அடுத்து இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணிக்காது. யூ ஹேவ் டு கம்பேர் ஒன்லி வித் யுவர் செல்ஃப். உனக்கு அந்த கால் இருக்கா? அதை கொஞ்சம் கூட ரஜினிகாந்த் பாஷால சொல்ற மாதிரி தான், ஒரு கோல் நமக்கு இருக்கு, ஆசை இருக்குன்னா ரத்தம், நாடி, நரம்பு, சதையெல்லாம் நம்ம அதுக்கு ஊறி போயிருக்கணும். அப்பதான் நீங்க அதை டெடிகேட் பண்ணுவீங்கல்ல. நீங்க யூ ஹேவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப். 8 hours ஸ்டடியை தாண்டி நான் இன்னொரு 6 hours ஒரு எக்ஸாமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள அந்த பேஷன் வந்து எவ்வளோ இக்னைட்டடா இருந்ததுன்னா என்னால அந்த டெடிகேஷனை கொடுக்க முடியும். ஸோ இங்க நான் சொல்றது வந்து பசங்களை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் தி திங். எக்ஸ்பான்ஷனுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? எக்ஸ்பான்ஷனுக்கு இருக்கு. என் விஷனரியோட யாராவது ஒத்து போய் அதை நடத்துற மாதிரி இருந்ததுன்னா ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக டிஸ்பிளேல அவங்க அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ அனைவருமே வந்து கான்டாக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லேர்னிங்காக யாருக்கெல்லாம் வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து மதுரையில நேரடியாக சென்று அந்த அகாடமியில ஜாயின் பண்ண மாதிரி கேட்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி தேங்க்யூ ஸோ மச். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.